கொரோனா காலம். நான் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது பல்வேறு சோதனைகளை சந்தித்தவர். ஒன்று உள்கட்சி பிரச்சனை, இரண்டாவது ஆட்சி பொறுப்பேற்றுள்ள கடுமையான வறட்சி. சென்னை மாநகர மக்களுக்கு கூட முழுமையாக குடிநீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. வெளி மாவட்டத்திலிருந்து ரயில் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து நம்முடைய சென்னை மாநகர மக்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு குடிநீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு. அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல். இந்த டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டு விட்டது. புயலால் கடும் சேதம், விவசாய விளைநிலங்கள் சேதம், பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் முழுகி சேதம் அடைஞ்சிட்டது. அங்கே இருக்கின்ற மின்கம்பங்கள்லாம் உடைந்து விட்டது. சப்ஸ்டேஷன் துணை மின் நிலையங்கள்லாம் காற்றில் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஃபெயிலியர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திறமையாக செயல்பட்டு புயல் எந்த அளவுக்கு வேகமாக அடிச்சதோ அதை விட புயல் வேகமாக நிவாரண பணிகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு அதையும் சரி செஞ்சோம். அதுக்கு பிறகு கொரோனா. அண்ணன் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் யாருமே வெளியே வர முடியல, ஒருவரை சந்திக்க கூட முடியல. அந்த கொரோனா வைரஸ் காற்றிலே பரவுகின்ற எளிதாக மக்களை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ், இதுவரை யாரும் பார்க்காத ஒரு நோய். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்காக நான் 32 மாவட்டத்துக்கு நேரடியாக நான் சென்று மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தொடர்பு கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் எப்படி கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கப்படுகிறது என்ற கலந்து ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அதில் விவசாய மக்கள், அதோட தொழிற்சாலை சேர்ந்த நிறுவனத்தில் தொழிலாளர்கள், அதோட சுயதி குழுவை சேர்ந்த மகளிரை சேர்ந்தவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களையும் அந்த மாவட்ட நிர்வாகம் கூட்டத்திலே கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சோம். அந்த கொரோனா காலத்தில் கூட விலைவாசி உயரல. எனக்கு முன்னால் அண்ணன் சொன்னதை போல ஒரு வருடம் அரசுக்கு வரிவாயே கிடையாது, ₹1 வரிவாய் கிடையாது. கடைகள் திறக்கல, பெட்ரோல் டீசலில் வர வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டியில் வர வருமானம் கிடையாது, கலாலில் வருமானம் கிடையாது, டாஸ்மாகில் வருமானம் கிடையாது, அதில் பத்திரப்பதிவில் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸில் கிடையாது. எதிலையுமே வருவாய் இல்லாமல் ஒரு ஆட்சி. இதை ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.